கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம ட்விஸ்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா தீபாவை கெட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு தீபா மெல்லமாக வந்துட்டு மயக்கத்துலேருந்து அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்க சுற்றியில் ஏதோ குடோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தா ரம்யா நிற்கிறாங்க. ரம்யாவை பார்த்ததுமே வந்துட்டு தீபா ஷாக் ஆகிடுறாங்க. நீ எப்படி வெளியில் வந்து உன்னை போலீஸ் தான் பிடிச்சிட்டு போனாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா கார்த்தியை கல்யாணம் பண்ணுறது நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்ல, அதை கேட்டு தீபா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன் நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் உன்னோட ஹஸ்பண்டு. சரி இனிமேல் என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒரு காலத்துலேயும் நடக்காது, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் உன்னை உசுரோடு இருந்து வாழ சொன்னா, ஏன்னா கார்த்திக் கூட சேர்ந்து வாழ போகிறது நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, திடீர்னு வந்துட்டு தீபா அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மண்டபத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவோட அம்மாவுக்கு பதட்டம் தாங்கலை, பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டிகிட்டே இருக்காங்க. என்னம்மா இதில் இது தீபாவை இப்படி பார்க்காம விட்டுட்டோமே, அவள் எங்கே இருக்கா ஏது இருக்கா ஒன்றும் எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டே இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதத்தை, அதான் மீனாட்சி போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக கார்த்தியோட ரூமில் தான் இருப்பா, நான் சொல்கிறேன் பாருங்க வந்துருவாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்துட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டே தீபா எங்கே தீபா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சி இதை காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி ரூம் கதவை போய் தட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன சென்னி அப்படின்ற மாதிரி கேட்க, கார்த்தி தீபா இங்கே வந்தாங்களா கார்த்தி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே அவங்க இங்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கார்த்தி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அவங்க காலையிலேருந்து நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்ன சென்னி எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, தீபா அவள் ரூமில் இல்லையா, அதான் வந்துட்டு அவங்களோட அம்மா மைதிலி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு உங்கள் ரூமில் இருப்பான்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்காக வந்தேன், எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அண்ணி, நீங்கள் போங்க, இந்த மண்டபத்தில் தான் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, நானும் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு கார்த்தி மட்டும் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அடுத்து வந்துட்டு தீபா உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக வந்துட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யாக்கா பக்குன்னு இருக்குது, ஏன்னா ஐஸ்வர்யா தானே தீபாவை ஏமாற்றி வெளியில் கூட்டு வந்து இந்த மாதிரி கடத்த விட்டுருப்பாங்க. போச்சு இதில் நம்ம பேர் எங்கே அடிபட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மங்குருண்டி ஒரு மாதிரி வந்துட்டு முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க. அடுத்த சைடு வந்துட்டு அந்த குடோனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அம்மா இப்படி பண்ணுற, ப்ளீஸ் அம்மா விட்டுரு, எனக்கு நீ கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் சொன்னா உனக்கு கல்யாணம் எனக்கு தான், அதுவும் கார்த்தி கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் ஒரு காலம் உன் கழுத்தில் வந்துட்டு தாலி கட்ட மாட்டார், ஒழுங்கா உன் கெட்ட எண்ணத்தை மாற்றிக்கோ, அவர் என்னத்தான் விரும்புகிறாரு, எண்ணத்தை பற்றி யார் கழுத்திலே தாலி கட்ட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியா சரி, நான் போனால் தான் தாலி கட்ட முடியாது, ஆனால் உன்ன மாதிரி போய் உட்காந்தா தாலி கட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அதெல்லாம் ஒரு காலம் நடக்கவே நடக்காது, ஒழுங்கா என்னை விட்டு அம்மோ, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒழுங்கா திருந்தி வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வாய மூடு, யாருக்கு வேணும் உன்னோட பாவம் மன்னிப்பெல்லாம், எப்படி தாலி கட்ட போவேன்னு தானே கேட்டேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியா வந்துட்டு தீபாவோட மாஸ்கை போட்டு தீபா மாதிரி வந்துட்டு வர்றாங்க. அதோ இருக்காளே தீபா, அந்த மாதிரி தான் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அது யார் அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட ஃபேஸ் மாஸ்க் மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணி ரியாவை செட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரத்துக்கு அவள் அந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டிருப்பா, அதுக்கடுத்து வந்துட்டு கார்த்தி பக்கத்தில் தாலி கட்டுறதுக்காக டைம் பார்த்து நான் அந்த மாஸ்க்கை வந்துட்டு போட்டுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணாமோ இப்படி பண்ணாத ப்ளீஸ் அம்மா என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கஞ்ச, உன்னை விடுறதுக்காடி இவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டேல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ரம்யா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ரவுடிகளை கூப்பிடுறாங்க. கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டின அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், உடனே வந்துட்டு இவ கதையை நீங்கள் முடிச்சிடணும், இவ உசுரோடே இருக்கக்கூடாது, இவ உசுரோட இருந்தானா நான் கார்த்தி கூட சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மு இப்படி பண்ணாத அம்மு ப்ளீஸ் அம்மா என்னை விட்டு போகாதம்மோ, அம்மோ என்னை கழட்டி விட்டு போகாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபா வந்துட்டு பதட்டமாக கத்திக்கிட்டு இருக்க. ரியாவும் ரம்யா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு தான் கிளம்பி வர்றாங்க. அதாவது தீபாவா மாறி வந்துட்டு ரியா வந்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படி கார்த்தி வந்துட்டு காப்பாற்றுவாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.